விருந்தினர்கள் இருக்கார். ஜோதிடர் அருளமுதம் பார்த்தசாரதி சுவாமிகள் மற்றும் யஜூர் வேதரத்னா வெங்கட்ராகவன் சுவாமிகள். சோ வணக்கம் சுவாமிகள். நமஸ்காரம். நமஸ்காரம். சோ வெங்கட்ராகவன் சுவாமி வந்து பார்த்தசாரதி சுவாமிகள் அவரோட மகன் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க சொல்றோம். சோ சுவாமி, நாங்க டெய்லியும் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்றோம் அப்படின்றத மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விருந்தினர் வந்து ரொம்ப அழகா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஜாதக ரீதியா சொல்லிட்டா, ஹோமத்து ரீதியா வந்து சொல்லிட்டு இருக்கான். முக்கியமா என்ன அப்படின்னா, கந்தர்வராஜ ஹோமம் அப்படின்றது எங்கேயுமே யாருமே பண்ணதில்லை. அப்படி ஒரு ஹோமம் இருக்கான்றது கூட யாருக்குமே தெரியல. பெண்களுக்காக பண்றது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கந்தர்வராஜ ஹோமம் ஒண்ணு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல 90s கிட்ஸ்க்குலாம் வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. சோ இப்ப உங்ககிட்ட ஒரு அது ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சர்ப்பசாந்தி ஹோமம் அப்படின்றது நம்ம முக்கியமான ஒரு ஹோமமா பண்ண போறோம். சோ இது வேத பிரமாணங்கள்ல இருக்கா, இல்ல திடீர்னு வந்து தோன்றிய ஒரு விஷயமா இருக்க கூடாதுல்ல, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். கண்டிப்பா. ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே சஹஸ்ரபனாய தீமஹி தன்னோ அனந்தः பிரச்சோதயாத். சர்ப்பராஜ தேவதாபியோ நமஹ. இன்னைக்கு நம்ம சர்ப்பசாந்திகள்லாம் நம்மளுடைய சாஸ்திர வரிமுறைகள் பிரகாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஏற்கனவே இதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேக்குறச்ச, நம்மளுடைய வேத பிரமாணமே இருக்கு. யஜுர்வேதத்துல ஏகாக்னி காண்டம்னு இதுக்கு பிரயோகங்களுக்கு எல்லாமே ஒரு கர்மாக்கள், நம்ம என்ன கர்மாக்கள் பண்ணாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல சொல்றச்ச அந்த பாகம் பூர்த்தியா வந்துட்டே இருக்கும். கல்யாணங்கள் எப்படி பண்றது, இந்த சுயம்பரா பார்வதி ஹோமங்கள், கந்தர்வராஜ ஹோமங்கள், இது எல்லாமே அந்த பிரயோகமா சொல்றது. அதுல சர்ப்ப பலிக்குன்னு தனி ஒரு கான்செப்ட் சப்ஜெக்டே கொடுத்திருக்கா அதுல. அதனால நம்மளுக்கு வேதத்துல ஆதியிலேயே பிரமாணம் இருக்குன்றது நம்மளுக்கு இதுல தெரிஞ்சிடுறது. மேற்கொண்டு இந்த சர்ப்பசாந்திகள் எல்லா இடத்துலயும் ஏன் இது பிரபலமா, இது வந்து புதுசா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இப்பதான் வர்றதான்ற மாதிரி இருக்குன்னா, நம்ம சாந்திரமான ரீதியா பாக்குறச்ச கர்நாடகால கொக்கே சுப்பிரமணியம்னு ஒரு இடத்துல இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நம்ம வருஷா வருஷம் நம்ம சங்கரா தொலைக்காட்சி சுயம்பரா பார்வதி எல்லா மக்களுக்கும் கல்யாணம் ஆகாதவாளுக்கு எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக கூடுதல் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்ததுல இந்த சர்ப்பசாந்தி பூஜையும் ஆட் பண்ணா ஜாதக ரீதியான அந்த சர்ப்ப தோஷங்களுக்காக பண்றச்ச அந்த கல்யாண தடங்கள், நம்மளுக்கு வேலை இல்லைனாலுமே இந்த சர்ப்பசாந்தி தோஷங்கள், இந்த மாதிரி தடங்கள்லாம் அது கொடுக்கறச்ச நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு சர்ப்பசாந்தி தான் ஆஸ்லேஷாபலி பூஜைன்னு நம்ம இதை சொல்றோம். நம்ம இப்ப இந்த சர்ப்பசாந்தி பூஜையை பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி சர்ப்பத்தினுடைய பலம்னா என்ன, அவளுடைய மூலம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அவ எங்க இருந்து வந்திருக்கா, இதை நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்ம அந்த சர்ப்பசாந்தி பூஜையில ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சாதானே ஒருத்தரை பத்தி நம்ம அந்த மதிப்பு கொடுத்து அதுல இன்வால்மெண்டோட அந்த ஸ்ரத்தையா பூஜையில உட்காருவோம். நம்மளும் வந்து இங்க சொல்லிட்டே இருக்கோம் என்ன அப்படின்னா, இப்ப எதுக்காக இந்த பூஜைகள் பண்றோம், இந்த ஹோமங்கள் பண்றோம் அப்படின்றது அந்த புரிதல் இருந்தாதான் மக்களுக்கும் வந்து ஓ இதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது. கண்டிப்பா அந்த சர்ப்ப பலத்தை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த இன்வால்மெண்ட் வரும். சோ அப்ப அவளுடைய மூலம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்றத நம்ம முதல்ல பார்க்கணும். கஷ்யப ரிஷி அப்படின்ற ரிஷிக்கும் அவருடைய பத்னி கத்ருன்றவாளுக்கும் பிறந்தவாள் தான் இந்த சர்ப்பங்கள்னு நம்ம சொல்றோம். இது மாத்திரம் இல்லாம கஷ்யப ரிஷிக்கு பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்கள் எல்லாருமே அவருக்கு பிறந்தவா தான். நம்ம இந்திரன் சொல்லலாம், அவருக்கு பிறந்தவர் தான். அதே மாதிரி துவாதச ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள் கஷ்யப்பருடையதுதான், மகன்கள் தான். அதே மாதிரி அசுராலுமே கஷ்யப்பருடைய மகன்களா வந்திருக்கா. இது மட்டும் இல்லாம இவாளுக்கு என்னென்ன மகத்துவமான பலங்கள் இருக்கோ அதே பலம் தான் கஷ்யப்பருக்கு பிறந்த சர்ப்பங்களுக்கும் இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம இவ யாருடைய சம்பந்தத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கா, எப்படி இவாளுக்கு அந்த முக்கியத்துவம், அவருக்கு பிறந்ததுனால மட்டுமே முக்கியத்துவமான்னு கேட்டா இல்ல, நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களோட சம்பந்தப்படுத்துற சர்ப்பங்கள். நீங்க நம்ம பார்க்கலாம், விஷ்ணுவோட கோயிலுக்கு போனீங்கன்னா ஆதிசேஷன்ல சயனம் பண்ணிட்டு இருப்பார் பெருமாள். அதே மாதிரி அவருடைய ஆதிசேஷனுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய வாசுகி, ஏன்னா நம்ம எப்படி ஒரு பந்துக்களோ அவளுமே சர்ப்பங்களா ஒரு குடும்பம் தான். அப்போ அவருடைய தம்பி வாசுகி நாகராஜர் அவர் என்ன பண்றார், பரமேஸ்வருடைய கழுத்துல இருக்கார். கணபதிக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல கட்டின்னு இருப்பார். சுப்பிரமணியருக்கு தியான ஸ்லோகம் வர்றச்ச நாக யஜ்ஞோபவீதஞ்சன் வரும். அவருக்கு யஜ்ஞோபவீதமாவே இந்த சர்ப்பம் இருக்குன்னு சொல்றது. பைரவருக்கும் அதே யஜ்ஞோபவீதமா இருக்கு. பைரவருக்கு ஆபரணங்களா கைகள்ல இருக்கார். இப்படி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு இடத்துல சர்ப்பங்கள் கூடவே இருக்கு. இதனாலேயே நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தோட ஒன்றிணைந்து இருக்கிறதுனால அந்த முக்கியத்துவம் பெறுறது. சரி, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம தெய்வத்தோட மாத்திரம்தான் அவ ஒன்றிணைந்து இருப்பாளா?
சாமானிய மக்களுக்கு அவ எப்படி அனுகூலமா இருப்பா? நம்ம சர்ப்பசாந்தி பண்றோம்னா அப்ப அந்த சர்ப்பங்கள் எப்படி அனுகூலமா இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு தேவை, அது தெரிஞ்சுக்கணும் இருக்கும் இல்லையா? அப்போ சாமானிய மக்களுக்கு நம்ம எடுக்கிறச்ச நம்மளுடைய இதிகாசம் அதுக்கு ஆதாரமா இருக்கு. மகாபாரதம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பீமனுக்கு விஷம் கொடுத்து கடல்ல தள்ளுறா. அங்க பீமனை காப்பாத்துறது பார்த்தீங்கன்னா சர்ப்பங்கள் அவ கூட இருக்க அந்த பந்துக்கள்லாம் வந்து காப்பாத்துறா. எப்படி காப்பாத்துறான்னா அந்த விஷத்தை முறிச்சது மாத்திரம் இல்லாம 1000 யானையோட பலம் கிடைக்கட்டும்னு அவ பக்ஷணத்தை கொடுக்கறா. அந்த பக்ஷணத்தை சாப்பிட்டுட்டு பீமன் அவ்வளவு பெரிய பலத்தை நீங்க நன்னா இருக்கணும்ன்றத அனுப்பிச்சு வைக்கிற தர்மத்துக்காக மக்கள்லாம் இருப்பேன். அப்போ இந்த மக்களுக்காக நாங்க துணை இருப்போம், எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி தர்றதுக்கு நாங்க இருக்கோன்றத உதாரணம் அங்க கொடுத்துடுறோம் ஆல்ரெடி. சோ அப்போ பீமன் வந்து உழைச்சு வந்து அந்த தர்மத்துக்காக போராடுறா. சாமானிய மக்களுக்காகவும் சர்ப்பம் அனுகூலமா இருப்பான்றது அந்த இடத்துல காட்டிடுறா. மேற்கொண்டு சரி இது மக்கள்னா நம்ம பாரத தேசத்துல மாத்திரம் தான் இந்த சர்ப்பங்களுக்கு அந்த அனுகூலமா? வேற அந்த ஒரு கேள்வி இருக்கு சுவாமி. ஆமா, ஏன்னா பாரத தேசத்துல மட்டும்தானே இந்த சர்ப்ப சாந்தி இந்த சர்ப்பங்கள் ரிலேட்டடா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம பாரத தேசத்துல மாத்திரம் தான் அந்த கொஸ்டின் எழுறச்ச நம்ம பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்ப்பத்தின் வழியா வந்த அந்த நாமாவத்தை வச்சுதான் சர்பண்ட் அவ சொல்றான். சர்பண்ட் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நீங்க சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவன் நாகாஷ் அப்படின்ற பேர்ல வழிபட்டு இருக்கா. பெரு அப்படின்ற நாடு பார்த்தீங்கன்னா அமரா அப்படின்ற பேர்ல அவ வழிபடுறான். இப்ப இந்த அமரான்ற பேர் ரிலேட்டட் நம்ம பாக்குறச்ச நம்மளுடைய தேசத்துல பேர் பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களுடைய அதிபதி யாருன்னா அனந்தன், ஆதிசேஷன் நம்ம சொல்ற வரதான். இங்க பேர் பார்த்தீங்கன்னா அமரா, நம்மளுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். ஆதினா ஆரம்பம்னு அர்த்தம், சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். அனந்தன் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த நம்மளுடைய பூமியை தாங்கிறதே ஆதிசேஷனுடைய தன்னுடைய தலையில தாங்குறாருன்னு விஷ்ணு புராணத்துல குறிப்பிடுறார். அப்போ இவருக்கு ஆதி அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா சர்ப்பதோஷம் நாகதோஷம் சொல்றச்ச கால சர்ப்பதோஷம்னு ஒண்ணு சொல்றோம். அப்ப இந்த காலம்னா என்ன, சமயம்னு நம்ம சொல்றோம். சமயம்னு அந்தந்த காலகட்டங்கள். ஆதினா ஆரம்பம், ஏற்கனவே சொன்ன சேஷம்னா மிச்சம். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அனந்தன்னு ஒரு பேர் இருக்கு. அழிவற்றவர், முடிவில்லாதவர் அர்த்தம். எந்த காலத்திலயுமே பிரளயமே அழிஞ்சாலும் கலியுகத்துடைய முக்தியாகி இவர் மட்டும் இருப்பார். அதனாலதான் சேஷம்னா மிச்சம். இவர் மட்டும் இந்த சேஷத்துல இருப்பார். இவர் ஆரம்பத்திலயும் இருப்பார், சேஷமாவும் இருப்பார், அனந்தனாவும் இருப்பார். ந அந்தஹா அனந்தஹான்னு பேர் அவருக்கு. அதனாலதான் சோ இப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்து இந்த சர்ப்பங்கள்லாம் இருக்கா. நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல, எல்லாருமே அதை வழிபட்டிருக்கான்னு தெரியுது. சில பேர் நம்ம அந்த கிரீக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வரைபடத்துல அந்த சர்ப்பங்களை வரைஞ்சு அவ காமிச்சிருப்பா. சோ முன்னோர்கள்லாம் வழிபட்டு இருந்திருக்கா அப்படிங்கறது உதாரணமா எடுத்து. இதுக்கப்புறமா இவ்வளவு முக்கியத்துவம் கொண்டதுனாலதான் நம்மளுடைய சர்ப்ப சாந்தின்ற ஒரு கான்செப்டே வேதம் அவ்வளவு அந்த ஒரு பெரிய போர்ஷனே கொடுத்திருக்கா. இது மூலியமா தான் நம்ம இந்த சர்ப்ப சாந்தியை பண்ண போறோம். அப்பா ரொம்ப அழகா வந்து எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இந்த ஹோமத்தோட ஒரு பலன்கள் மட்டும் இல்லாம ஏன் பண்றோம் அப்படின்ற ஒரு புரிதலும் கண்டிப்பா இருந்திருக்கும் நான் நம்புறேன் சுவாமி. ரொம்ப நன்றி. அதாவது நம்ம சங்கரா தொலைக்காட்சி பண்ணக்கூடிய இந்த சர்பசாந்தி ஹோமத்துல அந்த சர்பசாந்தி ஹோமத்தை பண்றவரே அவர்தான். அவரும் ஜனார்த்தனம் சிவா போத்தி கர்நாடகால இருந்து வாழ்வாராம். இது இவர் வெங்கட்ராமன் தலைமையில தான், அடியனுடைய குமார் வெங்கட்ராமன் தலைமையில தான் இந்த சர்பசாந்தி ஹோமத்தை இவா பண்றான். மற்ற ஹோமங்கள்லாம் அடியனோட சேர்ந்து சங்கரங்கோவில் மணிகண்டன் அவர் பட்டர் அவர் குருக்கள் அவரும் நம்மளும் சேர்ந்து நானும் அடியேன்னு சேர்ந்து நம்ம சுயம்பரா பார்வதி ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம், நவகர ஹோமம், அஷ்டதி ஹோமம் இந்த ஹோமங்கள்லாம் நாங்க பண்றோம். ஆனா இந்த 2 ஹோமங்களையும் நம்ம வந்து சங்கல்பம் வந்து ஒரே சங்கல்பம் மகா சங்கல்பமா எடுத்துதான் சர்பசாந்தி சங்கல்பத்தையும் இந்த சுயம்பரா பார்வதி கந்தர்வராஜம் நவகிர எல்லா சங்கல்பத்தையும் மகா சங்கல்பத்தில் மொத்தமா கொண்டு வந்து ஹோமத்தை பண்றோம். அதனால சர்பசாந்தி ஹோமத்தை அவர் பண்றதுனால என்னுடைய குமாரன் பண்றதுனால அவரும் இன்னைக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம்ல வந்து இந்த சர்பசாந்தியை பத்தி பேசுறதுனால தான் வர சொல்லி இருக்கிறோம். சுவாமி ரொம்ப அழகா இருந்தது சுவாமி அவர் சொல்ற விளக்கம் கூட. இப்போ இந்த கந்தர்வராஜ ஹோமம் பத்தி ஏன்னா நம்ம வந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ன்றத நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசி வந்திருக்கோம். இந்த கந்தர்வராஜ ஹோமம் பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து தெரியணும்னு இருக்கும். ஏன்னா ஆண்களுக்காகவே வந்து இது பிரத்யேகமா பண்ற ஒரு ஹோமம் தான் கந்தர்வராஜ ஹோமம். சுயம்பர கலா பார்வதி ஹோமம்
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா கந்தர்வராஜ ஹோமம், ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆண்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 90s கிட்ஸ் முக்கியமா சொன்னா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறவா எவ்வளவு பேர் இருக்கா. நிறைய வந்து நல்ல ஃபேமிலி இருக்கும், காரு, பங்களா, வீடு, வசதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை மட்டும், அதாவது இன்னும் வாழ்க்கை துணை மட்டும் கிடைக்காம எவ்வளவு பேர் கல்யாணம் ஆகாம நின்றுருக்கால சுவாமி. சோ இந்த கந்தர்வராஜ ஹோமம் பண்றதுனால இது சங்கரா டிவி மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஹோமம் பண்றது. வேற யாருக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு ஹோமம் பண்றது இல்லைன்றதையும் நான் இங்க ஒரு குறிப்பிட விரும்புறேன் சுவாமி. சோ இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த கந்தர்வராஜ ஹோமம்ங்கிறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம். அது நீங்க சொன்ன மாதிரி இந்த 90 கிட்ஸ் இன்னைக்கு 35 வயசு 40 வயசு 30 வயசு யாருக்குமே கல்யாணம் ஆகல. ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு 10 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணான், அப்புறம் 5 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணான், இப்ப 2 வயசு வித்தியாசம் 1 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ காலம். இதுக்கு காலதேச வர்த்தமான தத்துவம்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த பெண்களுடைய மனமாற்றங்கள், ஒரு மனிதனுடைய மனமாற்றங்கள் காலத்துல மாறிண்டே இருக்கும். அப்போ ஒரு காலத்துல 25 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணா, அப்புறம் 20, 15, 10, 5, இப்ப 3, 2 ஆகி இப்ப 1 வயசு வித்தியாசத்துல வந்துருது. இன்னும் சொல்ல போனா வயசு கம்மியான பெண்களோட கல்யாணம் பண்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா சாஸ்திர இது பாவம்னு சொல்றது அதை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு அடியேன் இந்த டயத்தில் சொல்லிக்கிறேன். வயது கம்மியான ஆண்களை வயது மூற்ற பெண்கள் பண்ணவே கூடாது, இது மகா பாவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை முதல்ல சொல்லிட்டு இப்ப நீங்க கேட்கல. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வயசு வித்தியாசம் குறையறதுனால இப்ப வந்து ஒரு பொண்ணு 17 வயசு படிக்கிறா, 17 வயசு +2 எழுதுறா, படிக்கிறா, 21 வயசு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறா, 21 ஆச்சு, ஒரு 3 வருஷம் வேலைக்கு போறா, 24, ஒரு எம்எஸ் படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 23, 2 நாள் 23, 26. வயசு எத்தனை வயசு வித்தியாசம் பையன் கேட்பா? 27 கேட்பா. ஆனா பையனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனை ரிஜெக்ட் பண்றான். அப்ப இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ற பசங்கள்லாம் யாருக்குமே கல்யாணம் ஆகாம இருக்காதுன்னு கேட்டானா இல்ல, சில பேருக்கு அதுலயும் கல்யாணம் ஆகிறது இல்லையா? அப்ப அவளுக்கு மட்டும் ஏன் ஆறுது, இவாளுக்கு மட்டும் ஏன் ஆகல அப்படின்னா இது ஜாதக ரீதியான தோஷங்கள் இதுக்கு பிரதானமா இருக்கு. சரி, இப்ப இந்த தோஷங்கள் இருக்கிறதுனால இவாளுக்கு கல்யாணமே ஆகாதா அப்படின்னா ஆகும். அப்ப அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தான் சங்கரா தொலைக்காட்சி மற்ற தோஷ நிவர்த்திக்கு சர்பசாந்தி, நவகிரக சாந்தி எல்லாம் பண்றான். அதுல ஸ்பெசிபிக்கா கந்தர்வராஜ ஹோமம் ஏன் எடுக்கிறான்னா, இந்த கந்தர்வராஜ அன்னைக்கே சொன்ன ஜாதகத்துல வசிய பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. இந்த பொருத்தம் 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 7 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வரும். 27 நட்சத்திரம் 7 மற்ற நட்சத்திரக்காரல பொண்ணு எங்களுக்கு போவா அப்படின்னா அப்ப கந்தர்வனை படிக்கிறோம். இப்ப இந்த கந்தர்வனுடைய பவரை பத்தி தெரிஞ்சாதான் இந்த ஹோமத்தினுடைய விசேஷம் எல்லாருக்கும் புரியும். அப்ப கந்தர்களுடைய பவர் அப்படின்னா கந்தர்வலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. எப்படி சர்வதோஷத்துக்கு நாகலோகம்ங்கிறது கடலுக்கு அடியில இருக்கு, அதே மாதிரி கந்தர்வலோகம்ங்கிறது வான்மண்டலத்துல ஒரு லோகம் இருக்கு, கந்தர்வலோகம். அங்க 32,200 கந்தர்வர்கள் இருக்கா, 3200 கந்தர்வர்கள் இருக்கா. இந்த கந்தர்களுடையது என்னன்னா, இவள் வழிபடக்கூடிய தெய்வம்னா பிரம்மாவும் சோமன் யாருன்னு சொன்னா சந்திரன் பேர். ஏன்னா சந்திரன் தான் கலைகளுக்கெல்லாம் அதிபதி. கலை, கவிதை, காதல் எல்லாத்துக்கும் ஈர்ப்பு. இன்னைக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு பொண்ணு ஒருத்தர் விரும்புறான்னு சொன்னா சந்திரன் சம்பந்தம் இல்லாம ஒரு பொண்ணுக்கு லவ் அஃபேர்ஸ் வராது. சந்திரன் தான் அந்த அஃபேர்ஸை கொடுக்கறது, புரியுது உங்களுக்கு? அந்த ஈர்ப்பை கொடுக்கறது, புரியுது உங்களுக்கு? அதனால இந்த சோமன்னு பேர். அதனாலதான் இன்னைக்கும் கூட இந்த சோமனை பத்தி பார்த்தேன்னா நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தம் உற்பத்தி பண்றதே சந்திரனுடைய ஒளியில தான். ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா சந்திரனுடைய ஒளியிலேருந்து அந்த கரு வருது, அந்த அமிர்தம் உற்பத்தி ஆகும். அதனாலதான் நம்ம சாந்தி முகூர்த்தம்லாம் ராத்திரி வச்சுக்கிறது காரணம், புரியுது உங்களுக்கு? அப்ப சந்திரனுடைய ஒளியிலிருந்து அந்த அமிர்தம் உற்பத்தி ஆகி அதுதான் குழந்தை பாக்கியத்துக்கு. அப்ப சந்திரன் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு அவன் தான் காரணம். அதே மாதிரி இந்த ஆசை, இந்த ஈர்ப்பை தூண்டுறதுக்கும் சந்திரன் தான் காரணம். அப்ப இந்த சந்திரனை வழிபடக்கூடிய யாரு? இந்த கந்தர்வர்கள். ஏன் கந்தர்வர்கள் சந்திரனை வழிபடுறா அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சோமபானம்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த லோக அந்த இந்த கந்தர்வர்களே எப்படின்னா அவளுக்கு எப்பயுமே இசை, நடனம், பாட்டு, என்ன ஆட்டம் பாட்டம், ஒரு ஒரு விதமான ஒரு கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் கந்தர்வர்கள், கந்தர்வலோகம். அப்ப அந்த கந்தர்வர்களுக்கு யாரு சோமன் தான், சந்திரனை தான் பிடிக்கும். அவ அந்த சோமன் சந்திரனை தான் வழிபடுவா, புரியுது உங்களுக்கு? இப்ப இந்த சந்திரன் வழிபடுறதுனால இந்த கந்தர்வர்களுடைய மனம் எப்பொழுதுமே அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி எப்பயுமே அவளுக்கு ஒரு
குளிர்ச்சியாவே ஒரு பிரகாசமாவே ஒரு மனம் இருக்கும். சந்திரன் மனசுக்கு அதிபதி இல்லையா? அப்ப அந்த கந்தர்வனுடைய மனம் எப்பயுமே அந்த கவர்ச்சியோட ஒரு மனம் வந்து சந்தோஷ நிலையிலேயே இருக்கும். அப்ப அந்த கந்தர்வர்கள் தான் இப்ப நம்ம அன்னைக்கு கூட பேசணும். கௌசல்யா கௌதம மகர்ஷியுடைய மனைவி அகல்யா தர்மபத்தி ரிஷிபத்தினி. அவ அந்த பரசுராமர் கதையில வரும். அவ ஆற்றங்கரையில போய் தண்ணி எடுக்க போறா, தீர்த்தம் எடுக்க போறா பூஜைக்கு. போன ஆளக்காணுமே தேடும் போது பார்த்தானா அந்த தேர்த்தம் எடுக்கும் போது தண்ணி எடுக்கும் போது வானத்துல ஒரு கந்தர்வன் போறா. அந்த தண்ணியில பாக்குறா. அந்த கந்தர்வனுடைய அழகு அதுல பார்த்து மயங்கி ஈர்க்கப்பட்டு அந்த அப்புறம் அந்த ரிஷியுடைய சாபம் பரசுராமர் அதெல்லாம் அந்த கதையில வரும். எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, ஒரு கந்தர்வர்களுடைய ஈர்ப்பு ஒரு ரிஷி பத்திரிக்கே இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு வராதான். அதனால எங்க இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, ஒரு எந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பையன் இந்த கந்தர்வராஜ ஹோமத்தில் கலந்துட்டாளா அவளுக்கு எந்த மூலையில் இந்த உலகத்துல பொண்ணு இருந்தாலும் சரி, இந்த பையனுடைய போட்டோவை பார்த்த உடனே இவ அனுப்பிச்ச உடனே அதை இழுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கந்தர்வராஜ ஹோமத்துக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த கந்தர்வராஜ ஹோமத்துல நம்ம பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் அதுல 9 கந்தர்வர்கள் 9 கந்தர்வ கன்னிகள். நம்ம 16-18 கலசம் வைக்கிறோம். இதுல 9 கந்தர்வர்கள் 9 கந்தர்வ கன்னிகள். அதுபோக பிரதானமாக அந்த கந்தர்வத்துல 3 கந்தர்வ பிரதானம். அதுல விஸ்வாவசுங்கிற கந்தர்வத்தை இந்த வருஷம் நம்ம வச்சு பண்ண போறோம் பூஜை. அதனால உடனடியா இந்த கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை இழுத்துன்னு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கந்தர்வராஜ ஹோமத்துக்கு உண்டு. இன்னும் கந்தர்வ பத்தி நிறைய இருக்கு, பேசுவோம். கண்டிப்பா சுவாமி. சோ நீங்க மறக்காம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் அதை வலியுறுத்தி இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு புரிதல் இல்லாததுனாலதான் நம்மளால வந்து தெரியாது. அது கண்டிப்பா அதனால சங்கரா டிவி இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்றதுக்கான ரீசனே ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க மறக்காம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்காதீங்க. சீக்கிரமே வந்து ஏர்லியா பண்ணிட்டுருங்க. கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கா, நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களோட டீம் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சுவாமிகள் கிட்ட கேட்க போறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியின் மாபெரும் முயற்சியாக சர்வசாந்தி ஹோமமும் சுயம்பர பார்வதி ஹோமமும் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டில் சங்கரா டிவி மூலமாக நமது இந்த ஸ்தலத்துல நமது பாம்பாட்டி சித்தர் என்ற கோவிலையும் விசேட யாகங்கள் அங்க செய்கிறாங்க. அதே போல நம்மளுடைய அம்பாள் கோமதி சங்கரலிங்க பெருமான் மற்றும் சங்கரநாராயண சன்னிதியிலும் இந்த உலக நலன் வேண்டியும் ருத்ர யாகமானது சுவாமிக்கு எல்லாருடைய உலக நலன் வேண்டியும் இங்கே செய்ய உள்ளார்கள். பரிபூர்ண அனுகிரகமானது இந்த கோமதி அம்பாள் சபையில் சங்கரலிங்க பெருமானானது சங்கரநாராயண சுவாமி இந்த உலக சுபிட்சமா இருக்கிறதுக்கு அவர் பரிபூர்ண அருள வேண்டும் என்று அவருடைய பாத கமலங்களை வேண்டி பிரார்த்தித்து விடை செய்கிறோம். சங்கர நாராயண ஆலயத்தில் வைத்து ஸ்ரீ ருத்ர மகா யக்ன ஹோமமும் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மகா பிரசாதமாக வழங்கப்படும். மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9844111470 மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஏங்க கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்ப தங்க நகைக்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒதுக்கணும்ல. பெரிய அமௌண்ட் எடுத்து வச்சிருக்க சொன்னா வெள்ளிக்கும் நல்ல அமௌண்ட் வேணும். அதுக்கு தான் இது தங்கத்துக்கு. வெள்ளிக்கு எங்கங்க பணம்? அதுக்கு தான் இது தங்கத்துக்கு. வெள்ளிக்கு அதுக்கு தான் அது இருக்கு. இப்ப தங்கமயில் ஜுவல்லரியில தங்கம் வாங்கும் போது வெள்ளி பரிசா கொடுக்கறாங்க. 1 மடங்கு தங்கம் வாங்கும் போது 4 மடங்கு வெள்ளி இலவசம். தங்கமயிலின் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் 10 கிராம் தங்க நகைகளுக்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள். பாரம்பரியம் பரிசுத்தம் கோபுரம். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் பல்லாயிரம் வருடங்களாக காலம் என்னும் வீதிகளில் ஒரு தேர் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது கால சக்கரங்களை விட வலுவான காப்பிய சக்கரங்களை கொண்டது. தகர்க்கவே முடியாத உறுதியான இலக்கண கட்டமைப்பு கொண்டது. கம்பீரமான முத்தமிழ் எனும் வடிவினை கொண்டது. இன்று காலத்திற்கேற்ற வடிவம் கொண்டு அரசியல் தமிழ், மேடை தமிழ், திரைத்தமிழ் என நவீன முத்தமிழ் முகம் கொண்டு சங்கரா மூழ்கி எடுத்த முத்துக்களாம் தமிழெங்கள் உயிர்மை போட்டியாளர்களால் களம் கொண்டு
தேன் தமிழை குழைத்து வண்ணங்கள் ஏற்றி அத்தேரில் தமிழ் அன்னையை ஏற்றி உங்கள் மனம் என்னும் வீதிகளில் பவனி வர வடம் பிடித்து வரவிருக்கிறது உங்கள் பி. சங்கரா தொலைக்காட்சி. அள்ளி பருக தயாராகுங்கள். அமுத தமிழை தமிழ் தேர். இது தமிழ் அன்னையின் நவீன உலா. தமிழ் தேர் வரும் ஜூன் 22 ஞாயிறு தோறும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள். துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி முந்தல் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி முந்தல் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. நீங்க இருக்க வேண்டியது இங்க இல்லம்மா, வேற எங்க? உங்கள் அபிமான பஜன் சாம்ராட் மீண்டும் வருகிறது. உங்கள் பஜன் அணிகளை பதிவு செய்ய கீழ்க்கண்ட தொலைபேசி எண் அல்லது இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளவும். Last time when you visited the ashram, how did you feel about it? Nothing great, just like any other place. ஆனா மறுபடியும் வரா மாதிரி ஆயிடுத்துல? This is more out of compulsion than desire. இப்போ ஒன்று பண்ணு, போய் 5 minutes மெடிடேஷன் ஹாலில் நீ உட்காந்துட்டு வா. What for? அங்க போனா ஏதாவது மிராக்கிள் நடக்க போறதா? எதுவா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் பகவான் ரமணர் மேல அபார நம்பிக்கை இருக்கு. எனக்கு பகவான் ரமணர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, டாக்டர் ஆனந்த் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் விட அஸ்வினி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆமா கோதை அஸ்வினி, அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுக்காகவும் என்னையே பார்த்துட்டு இருக்காய்? Frankly, I don't know. ஆனா உங்களை பார்த்ததுமே என் மனசுல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட்டுருச்சு. ராம்ராஜ் காட்டன் பிரசன்ஸ் மகரிஷி ஞாயிறு தோறும் இரவு 7:30 மணிக்கு. ராம்ராஜ் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் மகரிஷி. டைட்டில் ஸ்பான்சர் ராம்ராஜ் வேஷ்டிகள் சட்டைகள். இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நம்மளோட இன்னைக்கு விருந்தினர்கள் எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்கா. முக்கியமா சர்ப்பசாந்தி ஹோமம் இது பண்றதுனால வேத புராணங்கள்ல இருந்து இது இருக்கா அப்படின்றதுக்கு அதுக்கும் ஒரு பிரமாணம் வச்சு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க மறக்காம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை டிலே பண்ணாம சீக்கிரமாவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். சோ அப்போ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு கந்தர்வராஜ ஹோமம் நாங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். சுவாமி நமக்கு அதுவும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார். கந்தர்வராஜ ஹோமம் எங்கேயுமே அது வந்து பண்ணதே இல்ல. சங்கரா டிவி தான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து ஆண்களுக்காக பிரத்யேகமா பண்ற ஒரு ஹோமம் அது பண்ணிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து சுவாமிகள் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சுவாமி இப்ப வந்து நீங்க சர்ப்பசாந்தி ஹோமம் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சர்ப்பசாந்தி ஹோமம் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அது வந்து முக்கியமா பார்க்கப்படுறது இந்த ஜாதக ரீதியா, அதை பத்தி சொல்ல முடியுமா? நிச்சயமா. நம்மளுடைய சாஸ்திரங்கள் இந்த சர்ப்பசாந்தி வழிமுறைகள் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம சாஸ்திரங்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம சொல்லலாம் நியாய சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் அப்படின்லாம் சொல்லிட்டே வருவோம். சாஸ்திரங்கள் இத்தனை சாஸ்திரங்கள், அதுல ஜோதிஷத்தையும் சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம்னு தான் குறிப்பிடுறோம். அப்ப இந்த ஜோதிஷம்ன்ற சாஸ்திரம் எங்க வருதுன்னா வேதாங்கம்னு நம்ம சொல்லுவோம். வேதத்துடைய அங்கங்கள் மொத்தம் 6, அதுல ஜோதிஷம்னு வருது. இந்த ஜோதிஷத்தை 3 பாகமா பிரிக்கிற. ஒன்னு சித்தாந்தம், சம்ஹிதா, ஹோரா அப்படின்னு 3ஆ பிரிக்கிற. இதுல சம்ஹிதால சாந்தி கிரியா அப்படின்றத வர்றதுதான் இந்த சர்ப்பசாந்தி. சோ அந்த சர்ப்பசாந்தி இந்த சாஸ்திர வழிமுறைகள்ல இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுத்துருக்கு. இப்ப இதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறச்ச, நம்மளுக்கு பொதுவாவே ஹோமங்கள்னாலே எல்லாரும் ஒரு இன்வால்மெண்டோட நம்மளுடைய பிரார்த்தனைகள்
பலன் கொடுத்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ரத்தையோட இருக்கும். அப்போ முக்கியமான அங்கமா எது வகிக்கிறதுனா சங்கல்பம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பூஜையில முதல்ல எடுத்தோன்னு விக்னேஸ்வர பூஜை, அந்த விக்னேஸ்வரரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுன்னா அவர்கிட்ட தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே, இந்த பலன்கள்லாம் எனக்கு வேணும், இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லிட்டே வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா, எனக்கு இது தேவைன்னா அதுதான் அது சங்கல்பம். அப்ப அந்த சங்கல்பத்துல நம்மளுக்கு பிரார்த்தனை பலன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட உள்ள முன் ஜென்மத்திலேயோ ஏதாவது நம்ம தெரியாம தவறுகள் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் தீரணும். அப்ப என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் இருந்தா சர்ப்ப தோஷங்கள் வரும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு இப்போ ஒரு தடைகள்லாம் இருந்தாலே எதை எடுத்தாலும் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறச்ச நம்மளுக்கு என்ன அப்படின்றத ஜோஷியர்கிட்ட வந்து காமிப்பா. அப்போது அவ சர்ப்ப தோஷம் அதுல எப்படி வர்றது, இப்போ சர்ப்ப கிரகங்கள்னு ஜோஷியத்துல எடுத்தாலே ராகு கேது தான். அப்போ தலபாகமா ராகு இருக்கார், உடம்பு பாகமா கேது. இவா ரெண்டு பேருக்கு நடுவுல மித்த கிரகங்கள்லாம் வந்தா சர்ப்பதோஷம், இதை தவிர்த்து என்னென்ன ரீதியால சர்ப்பதோஷங்கள்லாம் இருக்குன்னு ஜோஷியரா வாசலம். அப்படி அந்த தோஷத்தை தெரிஞ்சுட்டா அப்ப அதை போக்குறதுக்கு நம்ம வர்றச்ச சங்கல்பத்துல ஒவ்வொருத்தவாளுக்கு ஒவ்வொரு ரீதியில தோஷங்கள் இருக்கலாம், சாப்பங்கள் இருக்கலாம். அதனாலதான் அது சங்கல்பத்திலே வரும். சர்ப்ப சாப, சர்ப்ப கோப, சர்ப்ப தாட்டன, சிசுபந்தன, வல்மீக நாசன, விருட்சச்சேதனை இப்படின்னு சொல்லிட்டே வர்றது. இப்ப சர்ப்ப சாபம் சொல்றது, சர்ப்ப கோபம் சொல்றது, இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா பின்னாடியே சொல்றது பாருங்க. சிசு பந்தன அப்படின்னா சர்ப்பங்கள், இப்ப நம்ம மனுஷால எடுத்துட்டோம்னா அண்ணா தம்பி அக்கான குடும்பத்தோட இருக்கிற மாதிரி அவ ஏற்கனவே இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல சிசுன்னா குழந்தைன்னு அர்த்தம், சர்ப்பத்துடைய குழந்தை. அத பந்தனம் வதம் பண்ணிட்டா கோபம் அகங்காரம் உச்ச நிலைமைக்கு போயிடும். அவளுடைய ஆதங்கம் அந்த கோபம்லாம் ஓவரா அவளுக்கு தாங்க முடியாத நிலைமையில கொண்டு வந்து அந்த மனசை டிபார்ட் அப்போது அவ சாபம் கொடுக்கறா. அப்ப அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும். இது ஒரு காரணம். இது தவிர்த்து சர்ப்பத்துடைய தோஷம் வர்றதுன்றா. எப்படி தோஷம்னா வல்மீக நாசனம்னு கொடுக்கறது. வல்மீகம்னா புத்துன்னு நம்ம சொல்றோம், பாம்பு புத்து அப்படின்னு சொல்றச்ச அவளுடைய கிரகமா வீடாவே அதை மாத்திண்டா. விருட்சச்சேதன, விருட்சம்னா மரம், மரத்திலயும் சர்ப்பங்கள் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் முன்னோர்கள் மூலியமா. இந்த மாதிரி கேட்டு வரச்சு அப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இப்போ ஒரு வீடு நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படின்னா நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிட்டியில பில்டிங் வந்துட்டோம். ஆனா முன்னாடி காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இருக்கிறதுல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் மரங்கள் இருந்திருக்கோம். முன்னாடியில நிறைய பாம்பு, நம்மளுடைய சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பாம்பு புத்துகள் நம்மளுடைய சிட்டி சைட்லயே கொஞ்சம் தள்ளி போனாலே பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதை நம்ம நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு போயிடுறது. இப்ப நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், நான் திடீர்னு ஆத்துக்கு போய் பாக்குறது என்னோட இடத்துல ஆம் இல்ல இடிச்சுட்டானா அப்பயும் நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் வந்துடும். சோ இந்த மாதிரி காரணங்கள்னால சர்ப்பதோஷம் வரும். அந்த வீடை இடிக்கிறச்ச வீடு இடிஞ்சா பரவாயில்ல, கோபத்துல ஏதோ ஒரு காரணத்துல நம்ம வந்து அதை திருப்பி சமன்படுத்த முடியும். ஆனா உள்ள சிசுக்கள் இருந்ததுன்னா அப்ப அதை வதமாயிடும். அதனாலையும் கோந்துருது. மரத்துல எடுத்துட்டா அதுலயும் சர்ப்பங்கள், பட்சிகள், இதுல வர்றச்ச வெறும் சர்ப்பசாந்தியில சர்ப்பத்தை மாத்திரம் சொல்ல பக்ஷி சாபத்தையும் சேர்த்துதான் அந்த இடத்துல குறிப்பிடுற மரத்துல. சர்ப்பசாந்தி ஹோமத்துல நம்ம வந்து சர்ப்பத்துக்கு மட்டும் இல்லாம பட்சிகளுக்கும் சேர்த்துதான். கோஷாப, பக்ஷி சாபம், எல்லா மிருக பிராணி நிந்தனே அதுல ஒரு சங்கல்பத்துல வார்த்தை கொடுக்கறா. எந்த பிராணியா இருந்தாலுமே சர்ப்பத்துக்கு அந்த சாபம் கொடுக்கறது. ஏன்னா மனுஷாளுக்கே அனுகூலமா இருக்குன்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அந்த ஜந்துக்களுக்கும் அந்த சர்ப்பங்கள் அனுகூலமா இருக்குன்றது இந்த வார்த்தை மூலியமாவே நம்ம தெரிஞ்சுடலாம். இப்ப இத மாதிரி ரீதியானதான் அந்த சர்ப்ப தோஷங்கள் வருது. அப்ப அந்த சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த யாகத்தை பண்றோம். இந்த சர்ப்ப தோஷம் ஒவ்வொருத்தவளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கு. இப்ப பாம்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நேரா போகாது, வளைஞ்சி வளைஞ்சுதான். இந்த சர்ப்ப தோஷம் ஒருத்த ஜாதகத்துல இருந்ததுன்னா அவ போற இடங்கள் எல்லாமே ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆவா. இன்னொரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் எடுத்து இப்படியே தான் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி. அப்போ அந்த சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம பண்ற இந்த சர்ப்ப சாந்திய முறைப்படி பண்றோம். எப்படி பண்றோம்? முதல்ல கணபதி பூஜை, மஞ்சள் விநாயகர் பிடிச்சி மகா சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல தான் எனக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னு ஒரு விஷயத்த கூட விடாம அந்த சங்கல்பம் பூர்த்தியா சொல்றது. அது மூலியமா பிரார்த்தனையை செலுத்திட்டு மேற்கொண்டு சர்ப்பராஜர் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 15ஆம் தேதி நம்ம சங்கராதலை காட்சி நடத்துறதுல பிரத்யக்ஷ சர்ப்ப மண்டலத்தையே கொண்டு வந்து நிப்பாட்டுவா நம்மளுடைய வாத்தியர். அந்த கோலம்னு எப்படி யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், குபேர யந்திரம் நம்ம ஆகர்ஷணம் சொல்றோம், அதே மாதிரி அந்த யந்திரத்துல நம்ம ஆத்துக்கு கொண்டு போய் பூஜை பண்றது. ஆனா இது வந்து சர்ப்பதோஷ நிவர்த்தி பண்றதுக்காக. அதனால நம்ம என்ன பண்றோம், பிரத்யட்சமா சர்ப்பத்தை அப்படியே அந்த யந்திரத்தோட வடிவத்துல கொண்டு வந்து அதுல ஒரு சர்ப்பம் 2 சர்ப்பம் அப்படி இல்ல, எண்ணற்ற சர்ப்பங்கள் இருக்கு நம்ம வேதத்துல சொல்லி இருக்கு. அப்போ ரிக்வேதத்துல அஷ்டமகா நாகங்கள்னு 8 விதமான மிகப்பெரிய நாகங்கள் அது கூட ஹோமமா பண்ண போறோம்ல உண்டு. நம்ம எல்லாமே பண்றோம். அதுல
அனந்தன், காளிங்கன், தக்ஷகன், கார்கோடகன், பத்மன் இப்படின்னு 8 மிகப்பெரிய நாகங்கள் சொல்றது. இவாளுடைய பந்துக்கள் கணக்கு பண்றச்ச 8 × 8 சதுஷ்டி 64 சர்ப்பங்கள் மொத்தம் இருக்கு. இந்த 64 சர்ப்பங்களுக்கும் அந்த மண்டலத்துல நம்ம ஆவாகனம் பண்றோம். இதை தவிர்த்து அந்த 8 மகாநாகங்கள் சொல்ல பாருங்க, அதுக்கும் நவபத மண்டலம்னு ஒரு மண்டலம் 8 நாகர்களுக்கு. அதை தவிர்த்து பிரதானமா நம்மளுடைய அனந்தனுக்கும் அதுல வந்துடுறது. சோ மொத்தம் 64. இது ஒரு நவபதம்னா 9. அதை தவிர்த்து திக்பாலகர்கள், அந்த மண்டலத்துக்குரிய திக் தேவதைகள், அஷ்டதிக்பாலகர்களே இருக்கா, அவளுமே இதுல வரும். அந்த மண்டலத்துல ஒவ்வொரு 4 பக்கமும் 4 துவாரங்கள் இருக்கு, கதவுகள் இருக்கு அந்த மண்டலத்துக்குன்னு, இந்தந்த தேவதை வர்றதுக்குன்னு. அப்போ அதுல அஷ்டதிக்பாலகர்கள் வந்துருவா, அந்த மண்டலத்துக்குரிய திக் தேவதைகள் வருவா. இவ எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு ஆவாகனம் பண்ணி அவளுக்கு தனித்தனியா ஆவாகனம்னா எப்படின்னா வெறும் ஒரு சர்ப்ப மந்திரத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஆவாகனம் பண்றது இல்ல, ஒவ்வொரு சர்ப்பத்துக்கும் தனித்தனி பேர் உண்டு, அவ பந்துக்களுடைய பேர்ல உண்டு. ரிக்வேதத்துல அந்தந்த பேரை சொல்லி நம்ம அது இந்த கட்டத்துல ஆவாகனம் பண்றோம். இந்த இடத்துக்கு நீங்க எது அதுவும் அந்த சர்ப்ப சாந்தி பூஜை கிரமத்துல போட்டிருக்கோம். இந்த சர்ப்பம் இந்த இடத்துல இருப்பா, இந்த சர்ப்பம் இந்த இடத்துல இருப்பான்னு ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவள் அந்தந்த இடத்துல உட்கார வச்சு அவளுக்கு ஒரு உபசரணை, எப்படி ஒரு பெரியவா வந்தா நம்ம ஒரு உபச்சாரங்கள் பண்ணுவோமோ, சௌக்கியமா இருக்கலாம், தீவிக்கு வெண்மக்காக, அது மாதிரி அவளுக்குரிய பூஜா கிரமத்துல ஷோடச உபச்சாரம், ஷோடசம்னா 16 விதமான உபச்சாரங்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவளுக்கு பண்ணிட்டு அவ உட்கார்ந்து இருப்பா. இந்த இடத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகள் தகுந்த மாதிரி அவளுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கிறோன்றதையும் சொல்றோம். இதை கொடுத்துறோம், நாங்க உங்களுக்கு இந்த சமித்தை கொடுக்கிறோம், இந்த திரவியத்தை கொடுக்கிறோம், இதனால எங்களுக்கு இந்த தோஷம் போகட்டும், எங்களுக்கு இந்த பலனை கொடுங்க அப்படின்றத சொல்றது. அப்போ அவ உட்கார்ந்த உடனே அவளுக்கு தேவையானது அந்த எப்படி கொடுக்கணும்ன்றத நம்ம சாஸ்திரத்துல சொல்றது. வேத மந்திரம் அக்னி சர்வா தேவதா ஆஹா, அக்னியின் மூலியமாக ஒரு தேவதைக்கு ஆகுதியை கொடுக்க சொல்றது. அப்போ அவளுக்கு என்ன சர்ப்பத்துக்கு சமித்துல பார்த்தோம்னா ஆழ சமித்து சொல்லிருக்கு. அதே மாதிரி அவளுக்கு அன்னங்கள் பாக்கறச்ச பாயசத்தை பால் பாயசத்தை நம்ம ஆகுதியா கொடுக்க சொல்லியிருக்கு. ஆஜ்ய திரவியம்னு பார்த்தோம்னா ஆஜ்யத்தை நம்ம கொடுக்கறோம். சோ இத மாதிரி நம்ம கொடுத்து அவளை திருப்திப்படுத்துற இந்த இடத்துல. சுவாமி, இப்போ நீங்க சொல்றது எவ்வளவு ஒரு கிளாரிட்டியா இருக்கு அப்படின்னா, இப்ப எதுவா இருந்தாலுமே நம்ம இந்த முயற்சிகள் எடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றதுதான் சங்கரா டிவியோட ஒரு பிரதான ஒரு மந்திரமா இருக்கு. யாருக்கு வந்தாலும் எல்லாருக்குமே அது கூட்டு பிரார்த்தனைகள்னு போது அதுக்கு இருக்கிற ஒரு பலன் எப்போதுமே ஜாஸ்தி தானே சுவாமி. சோ அதை இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது நிவர்த்தி ஆயிடணும், எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிடணும்ன்றது வருஷம் சங்கரா டிவிலே பாக்குறோம். போன வருஷம் சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வருஷம் இன்னும் எல்லாருக்கும் பலிதத்தை கூடுதலா எப்படி பண்ணலாம்ன்றத ரிசர்ச் பண்ணி இந்த வருஷம் சர்ப்பசாந்தியும் கொண்டு வந்து கந்தர்வராஜ ஹோமமும் பண்றா, சர்ப்பசாந்தி ஹோமமும் பண்றா. சோ எல்லாருக்கும் இது இந்த முயற்சிகள்லாம் நம்ம எடுத்து வைப்போம், நம்ம எல்லாமே பண்ணிடுவோம், மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்றதுதான் தொடர்ந்து. அந்த ஆழ சமித்து அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, ஆலமரம் தான் ஒரு வம்ச விருத்தின்னு சொன்னா அதுக்கு ஆலமரத்தை தான் சொல்லுவான். ஆலமரம் தான் பல விழுதுகளை ஊனி வேர் மட்டும் ஆலமரத்தை நிக்கல, விழுதுகளும் அதுல இருந்து விழுந்து அது பூமியில அதுவும் ஆலமரத்தை தாங்கி நிக்கும். அப்ப ஒரு வம்சம் இப்படி இருக்கணும்னா ஒரு ஆலமரம் மாதிரி விருத்தியா இருக்கணும். அதனாலதான் சர்பசாந்தி ஹோமத்துல இந்த ஆழ சமித்தை வச்சு ஹோமம் பண்றது. ஆழ சமித்தை வச்சு ஹோமம் பண்ணா வம்ச விருத்தின்னு சொன்னா வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது. குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆனதும் குழந்தை பாக்கியம் பிறக்கும். அப்ப திருமணமும் அதுல வந்துடுறது. புரியுது உங்களுக்கு? அப்ப திருமணம் அப்ப திருமணம் ஆகிறதுக்கு அப்ப அந்த சர்பசாந்தியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆழ மரத்தினுடைய தாத்பரியம். இதே மாதிரி ஒவ்வொரு ஹோமங்களுக்குமே இப்ப நம்ம கந்தர்வராஜ ஹோமம் நீ கேட்டு, கந்தர்வராஜ ஹோமத்துக்கு பலாசமித்துன்னு ஒரு சமித்து யூஸ் பண்ணுவோம். பலாசமித்துன்னா பலாப்பழ மரம் அதனுடைய சமித்து. இந்த பலாசமித்து கிரகங்கள் நவ கிரகங்கள்ல சந்திரனுடைய சமித்து பலாசமித்து. சூரியன்னா எருக்கு, சந்திரன்னா பலாசமித்து, செவ்வாய்னா கருங்காலி, ஒரு புதன்னா நாயுருவி, குருன்னா அரசு சமித்து, சுக்கரன்னா புரசு, சனின்னா வன்னி, ராகுன்னா அருகம்புல், கேதுன்னா தர்ப. இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சமித்துகள் இருக்கு. எதுக்கு இது இப்ப யூஸ் பண்றோம்? இந்த பலாசமித்தை யூஸ் பண்ண என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் இல்ல, கந்தர்வர்கள் எந்த வீட்டுல பலாப்பழ மரம் இருக்கோ அங்க கந்தர்வர்கள் தேடி வருவான். புரியுது உங்களுக்கு? ஒரு பலாப்பழ மரம் இருக்குன்னா கந்தர்வர்கள் தேடி அந்த பலாப்பழ மரத்தினுடைய அந்த ருசி அந்த வாசனை அவளை ஈர்க்கும். நம்ம கூட இந்த கந்தர்வராஜ ஹோமத்துல இந்த பலாசமித்து ஹோமத்துல பலாசமித்து போட போறோம். அது போக பலாப்பழத்தையும் அந்த ஹோமத்துல சேர்ப்போம். எதுல? தேன்ல முக்கி சேர்ப்போம்.
இப்போ நீங்க ரொம்ப அழகா இந்த ஹோமத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க இந்த கந்தர்வராஜ ஹோமம்ன்றது வந்து வசியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றத நீங்க போன செக்மெண்ட்ல சொன்னீங்கல்ல. இப்போ முக்கியமா இந்த கல்யாணத்தையும் தாண்டி லவ் மேரேஜஸ் அப்படின்றது கூட ரொம்ப இப்போ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. ஃபேமிலிலேயே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டால. அப்படி இருந்துமே வந்து அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒற்றுமை இன்மை அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுல சுவாமி. அப்போ அதுக்கெல்லாம் கூட இந்த கந்தர்வராஜ ஹோமமும் சுயம்பர கலபாரத்தையும் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல யார் காந்தர்வ மனம், இந்த காதல் திருமணத்துக்கு ஆதியில காந்தர்வ மனம்னு பேரு. இந்த காந்தர்வ மனம் வந்து இது ஏதோ இன்னைக்கு வந்தது இல்ல, இதெல்லாம் ஆதியிலேயே இருக்கு. அதான் இன்னைக்கு கூடிய துஷ்யந்தன் சௌந்தரிய காந்தர்வ மனம் பண்ணா. காந்தர்வ மனம் பண்ணாதவாள் சரித்திரங்கள் புராணங்கள் எடுத்தோம்னா எல்லாருமே காந்தர்வ மனம். இன்னைக்கு மகாபாரதத்துல கர்ணன் காந்தர்வ மனம் பண்ணா. இது மாதிரி ஒவ்வொன்று பண்றா. அர்ஜுனன் நிறைய காந்தர்வ மனம் பண்ணியிருக்கான். அர்ஜுன் மகாபாரதத்துல இந்த காந்தர்வ மனம் ஆதியிலேருந்தே உள்ள விஷயம்தான். அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகிழ்ச்சி இருக்கார். அவருடைய தந்தையார் வியாசர். வியாசர் காட்டு வழியா வந்துட்டு இருக்கார். அப்ப அவருக்கு வந்து கந்தர்வர்கள் காம இச்சையை கொடுக்கிறார். கொடுக்கும் போது அதுக்கு ஒரு சூழலை உருவாரும் போது அப்ப என்ன, ஒரு கந்தர்வ ஸ்திரீ வானத்துல போயிட்டு இருக்கான். அவ கிளி மூக்கோட இருக்கிறான். கந்தர்வ ஸ்திரீ வானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வியாசர் அந்த கந்தர்வ ஸ்திரீ கூப்பிடுறார், என்னோட காம இச்சைக்கு நீ இணங்கணும்னு கேட்கிறார். கேட்கும் போது அப்போ ஒரு கண்டிஷன் போடுறான் அந்த கந்தர்வ ஸ்திரீ, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நீ கிளிமுகத்தோடயே பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சொன்னதுனால வியாசர் சம்மதிச்சு அந்த ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு சொல்லுவா. ஒரு ரிஷி கர்ப்பம்னா ராத்திரி தங்காது, மறுநாளே குழந்தை பிறந்துடும். அப்படி அதனால அந்த மறுநாளே குழந்தை பிறக்கிறது சுகபிரம்ம மகர்ஷி. அந்த கந்தர்வஸ்திரிக்கு பிறந்தவர் வியாசருக்கும் கந்தர்வஸ்திரிக்கு பிறந்தவர் தான் சுகபிரம்ம மகர்ஷி. இது ஒரு நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு வர, அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல காந்தர்வ மனம் காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் தான் அந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடியவர். அதான் சொன்னேன், கந்தர்வர்கள் வழிபடக்கூடிய தெய்வமே சோமன் தான். சோமன்னா சந்திரன் ஒரு பேரு. அப்ப அந்த அதான் சோமபானம். இந்த கந்தர்வராஜ ஹோமத்துல சோமக்குடின்னு ஒரு கொடி போடுவோம். அந்த சோமபானம் தயாரிக்கிறதே சோமக்குடி தான். அது ஒரு இருக்கட்டும். இப்ப இந்த காந்தர்வ மனத்தை கொடுக்கிறது சந்திரன். இந்த சந்திரனோட பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்தை சந்திரன் பார்த்தாலோ, 7ல சந்திரன் இருந்தாலோ, 5, 7 கூடையவன் சேர்ந்து இருந்தாலோ, அந்த பூர்வ ஜென்ம ஸ்தானத்தோட சப்தமாதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்தாலோ, அவளோட சந்திரன் பார்த்தாலோ அவளுக்கு இந்த காந்தர்வ மனம் காதல் திருமணம் ஏற்படும். அந்த காலத்துல இந்த காந்தர்வ மனம் ஏன் அதிகமா இல்ல, காதல் திருமணம் இல்லைன்னு சொன்னா, இந்த 5ஆம் இடத்துக்கு பூர்வ ஜென்ம ஸ்தானமும் அதுதான், பூர்வீகம் அதுதான், தாய்மாமன் ஸ்தானமும் அதுதான். சோ அந்த காலத்துல தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணா, அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு அது ரெண்டையும் பண்ணாததுனால இன்னைக்கு என்ன பண்றது, காந்தர்வ மனமா மாறிடுது. அந்த இடம் வந்து அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இப்படி காலம், இது காலதேச வர்த்தமான தத்துவம் பேரு. காலதேச வர்த்தனால நீங்க அத்தை பொண்ணு மாம பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இருந்தேன்னா, உங்க ஜாதகத்துல 5, 7 சம்பந்தம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கல்யாணம் காந்தர்வ மனம் காதல் திருமணமா மாறிடும். அப்ப இந்த காதல் திருமணம் மாறும்போது இதுலயும் பாவ பந்தம் புண்ணிய பந்தம்னு 2 பந்தம் இருக்கு. இப்ப சந்திரன் அந்த காதலை கொடுக்கும்போது அதுல பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது பாவ பந்தத்துல வந்த காதல் திருமணங்கள். புண்ணிய பந்தத்துல வர சுப கிரகங்களுடைய பார்வையோட சந்திரன் பார்வை இருந்தது 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு புண்ணிய பந்தம்னு பேரு. இப்ப இந்த புண்ணிய பந்தம் பாவ பந்தம் எப்படி என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, புண்ணிய பந்தத்துல ஒருத்தர் கல்யாணம்னா அடுத்த ஜென்மத்திலேயே உங்களையே நான் கல்யாணம் பண்ணணும்னு பிரியப்பட்டு வர்றது புண்ணிய பந்தம். இந்த பாவ பந்தத்துல வர்றது என்னன்னா, அடுத்த ஜென்மத்திலேயே உன்னையே கல்யாணம் பண்ணி உன்னைய பழி வாங்காம விட மாட்டேன், இது ரிவெஞ்ச்ல வர்றது. இப்ப இந்த ரிவெஞ்ச்லயும் வரும், புண்ணிய பந்தத்திலையும் பாவ பந்தத்திலையும் வரும். இப்ப இந்த 2 புண்ணிய பந்தத்துல வரும்போது அவ திருமணம் லவ் மேரேஜ் பண்ணா சந்தோஷமாயிடுவா. இப்ப பாவ பந்தத்துல ஒருத்தர் வரும்பொழுது அவளுக்கு இந்த சந்திரனோட சம்பந்தப்பட்டுதான் லவ் மேரேஜ் பண்ணா புரியுறவங்களுக்கு. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாவ பந்தமா இருக்கிறதுனால அந்த கிரகங்களுடைய பாதிப்புகள் அவளுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த சந்திரனுக்கு பவர் கொடுக்கணும்னு சொன்னா இந்த கந்தர்வராஜ ஹோமத்தை அவளுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது அந்த மனதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஈகோ பிரச்சனை வந்து ஒரு கிளாஷ் ஆகி கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பாருல, இது இந்த காந்தர்வராஜ ஹோமம் பண்ணும்போது அவளுக்குள்ள ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி அது உடம்புல ஒரு இந்திரி சோமன் சந்திரனுடைய அனுக்கிரகத்தினால அந்த கந்தர்வ அவளுக்குள்ள உள்ள அனுக்கிரகம் பண்ணி அவளுக்குள்ள அந்த கந்தர்வராஜ ஹோமத்தினுடைய பிரசாதம் வந்த உடனே அவ எடுத்துக்கும் பொழுது அந்த கந்தர்வராஜனுடைய அனுக்கிரகத்தினால
உடம்புல ஒரு அமிர்தம் சுரக்கும். சுவாமி, அந்த அமிர்தம் அவளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இந்த கந்தர்வராஜ ஹோமத்துக்கு உண்டு. பேசிட்டே இருக்கும்போது ஒரு காலர் லைன்ல வந்திருக்கா, பேசலாம். ஹலோ, நமஸ்காரம்மா. சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பேர் என்ன? நான் வந்து சாந்தாம்மா, என் பேர் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். என் பேத்தியோட ஜாதகம் அனுப்பியிருக்கேன், ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்கணும் மாமாட்ட, பார்த்தாட்டி மாமாட்ட. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நமஸ்காரம், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என்னோட பேத்தி வந்து கடக லக்னம், லக்னத்திலேயே குரு இருக்கு. அவளோட 11வது வீட்டுல சனியும் ராகும் சேர்ந்து இருக்காங்க. அப்ப அது ஏதாவது கல்யாணத்தை பொறுத்தவரையில் ஏதாவது பேட் இண்டிகேஷனா, ஏதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் அது மாதிரி ஏதாவது இண்டிகேட் பண்றதா? அப்படி இருந்தா அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? நீங்க தொடர்ந்து பாருங்க, சுவாமிகள் பதில் சொல்லுவார். நல்ல நல்ல கரெக்டான கேள்வி, கரெக்டான டயத்துல கேட்டா. ஏன்னா அவ சொன்ன அந்த கடக லக்னமே சந்திரன் தான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அந்த கடக லக்னத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். இந்த 11ஆம் இடத்துல சனியும் ராகும் சேர்ந்து உட்காந்துருக்கான்னு சொன்னா பாருங்க. இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவியுடைய ஸ்தானம் அல்லது கணவனுடைய ஸ்தானம், அதாவது களத்திர ஸ்தானம் பேர். இந்த களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான். உங்களுக்கு அந்த அஷ்டமாதிபதி மாங்கல்ய, பெண்கள்னா மாங்கல்யம், ஆண்கள்னா ஆயுள் ஸ்தானம், அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 2 இடத்துக்கு அதிபதியான சனி 11ல போய் உட்கார்ந்து இருக்கிற வீடு சுக்கரனுடைய வீடு. சுக்கரனுடைய வீட்டுல போய் அவ ஜாதகத்துல பார்த்தா தெரியும், அந்த சனி உட்கார்ந்து நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருப்பான். ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம், புரியுது உங்களுக்கு? ராகுவோட கூடுறான். கூடி 11ல உட்காரும் பொழுது உட்கார்ந்து சனியுடைய பார்வை அந்த லக்னத்து மேலேயே விழுவும். சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. அப்ப அந்த 3ஆம் பார்வையை லக்னத்தையே பார்க்கறதுனால அந்த திருமண வாழ்க்கையில இவாளுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தடங்கல்கள் அல்லது கணவன் மனைவியில் கருத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதக ரீதியா இருக்கு. அந்த இன்டியூஷன் கண்டிப்பா இண்டிகேஷன் இருக்கு. அதுக்கு நம்ம அந்த அதனாலும் அவ ஜாதகத்துல அந்த லக்னத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த குருவனுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால அதாவது ஒரு போர் இருக்கு, ஆனா வெற்றியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையும் இருக்கு, அதுக்குரிய சொல்யூஷனும் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில அவ ஜாதகத்துல குரு பார்வையும் இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். நீங்க இந்த கந்தர்வராஜ ஹோமத்துல, இந்த சுயம்பரா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கோங்க. அந்த தோஷம், அந்த சனி ராகுடைய தோஷம் உடனே கிளியர் ஆகி உங்களுக்கு உடனே பலன் கிடைச்சிடும். நேர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுதான். ஏன்னா தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிற விஷயம் அதுதானே. ஏன்னா நீங்க கடைசி நேரத்துல வச்சுக்கும் போது இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அடுத்த சண்டே வந்து இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய லெவல்ல வந்து நாங்க பாம்பாட்டி சித்த அந்த ஸ்தலத்துல வந்து பண்ண போறோம். சோ நீங்க கண்டிப்பா இதுல கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க டெய்லியும் இந்த விருந்தினர்கள் ஆக்ஷன் வந்து எதுக்காக இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சுவாமிகள் கிட்ட கேட்க போறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சுயம்வர பார்வதி ஹோமம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியின் மாபெரும் முயற்சியாக நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க திருமணமாகாத பெண்களுக்காக திருமணமாக வேண்டி பார்வதி கலா ஹோமமும், திருமணமாகாத ஆண்களுக்காக திருமணம் ஆக வேண்டி கந்தர்வ ராஜ ஹோமமும் ஆகிய சுயம்வர பார்வதி ஹோமமும், திருமணத்திற்கான அனைத்து தடைகளையும் நீக்கும் சர்பசாந்தி ஹோமமும், கால சர்பசாந்தி தோஷம், நாகதோஷம், குடும்ப நாகதோஷம், அஷ்டமகா நாகதோஷம் ஆகிய தோஷங்கள் நீங்க அருள்மிகு கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க சுவாமி ஹரியும் ஹரனும் ஒன்றாக காட்சியருளும் தென்காசி மாவட்டம் அருள்மிகு சங்கர நாராயண ஆலயத்தில் வைத்து ஸ்ரீ ருத்ர மகா யக்ன ஹோமமும், ஆலயத்தின் பின்புறம் அமைந்திருக்கும் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி ஆலயத்தில் வைத்து சர்பசாந்தி ஹோமமும், சுயம்வர பார்வதி ஹோமமும் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. காலை 8 மணிக்கு கணபதி ஹோமம் தொடங்கி சர்பசாந்தி ஹோமமும், நவக்கிரக ஹோமமும், நட்சத்திர சாந்தி ஹோமமும், திக்பாலகர் ஹோமமும் மற்றும் மகாலட்சுமி ஸ்ரீ சுக்த ஹோமமும்
இறுதியாக 1008 ஆவர்த்திகளுடன் சுயம்வர பார்வதி ஹோமமும் நடைபெறும். ஹோமத்தில் பங்கு பெறுவோர் தங்களது மகன் அல்லது மகளின் ஜாதக நகலை அனுப்பி வைக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுயம்வர பார்வதி ஹோமம் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மகா பிரசாதமாக ஹோம திரவியமாக பயன்படுத்திய மஞ்சள், குங்குமம், ஹோம பஸ்மம், ஆலயத்தில் வழங்கப்படும் புற்றுமண், ரட்சை கயிறு 2, திருமாங்கல்ய சரடும், பகவான் மகா விஷ்ணுவால் நடைபெறும் சிவன் பார்வதி திருக்கல்யாண உருவம் பதிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் 1, அழகிய சேலை 1 மகா பிரசாதமாக வழங்கப்படும். மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9841111470, 9841111471, 9841111472. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். காஞ்சிபுரத்தின் தெய்வீக அடையாளம் காஞ்சி மகா பெரியவா வாழ்ந்த புனிதமான நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். மகா பெரியவா நகர், Propshell Arcadia Aero City, 180 acres, biggest township at Kanjipuram. Villa plot 9.6 lakhs onwards. 100+ amenities order. Meenakshi Medical College க்கு பக்கத்துல, near Greenfield Airport. Plot book பண்றவங்களுக்கு 1000 கிராம் வெள்ளி காயின் free. For booking call 94332 94332. ಪ್ಲಾಟ್ಸ್ ತಾನೆ ಪ್ರಾಪ್ಷಲ್ ತಾನೆ ನಿಮ್ಮ ಶ್ರೀಶಂಕರ ವಾಹಿನಿಯಲ್ಲಿ. ಶಂಕರ ವಾಹಿನಿಯು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವ ಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದೇ ತರೀಕಿಟತೋಂ. ಇದು ಭರತನಾಟ್ಯಂ ವಿಶೇಷವಾದಂತಹ ರಿಯಾಲಿಟಿ ಶೋ. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಸುಮಾರು 14 ಸ್ಪರ್ಧಿಗಳಿದ್ದಾರೆ. ಈ ಸ್ಪರ್ಧಿಗಳು ಅವರು ತಮ್ಮ ತನು ಮನವನ್ನು ಅವರ ಜೀವನ ಪರ್ಯಂತ ಈ ಕಲೆಯನ್ನು ಕಲಿಯಲು ಅರ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ನಮ್ಮ ರಿಯಾಲಿಟಿ ಶೋನಲ್ಲಿ ಯಾರು ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದರಲ್ಲಿ ಅವರು ಹೇಗೆ ಆಯ್ಕೆ ಆಗ್ತಾರೆ, ಅವರು ನಮ್ಮ ವೇದಿಕೆಗೆ ಬಂದು ಅವರ ಪ್ರದರ್ಶನವನ್ನು ಹೇಗೆ ನೀಡ್ತಾರೆ. ಏಳರಿಂದ ಪ್ರತಿ ಶನಿವಾರ ರಾತ್ರಿ 8 ಗಂಟೆಗೆ ತಪ್ಪದೇ ವೀಕ್ಷಿಸಿ. ತರೀಕಿಟತೋಂ co-sponsored by ವಿಶಾಲಂ ಹೋಮ್ಸ್ ಇನ್ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಂ, ಬ್ರಾಹ್ಮಣ ಅಗ್ರಹಾರಂ, ಕುಂಭಕೋಣಂ, ಗೋಪುರಂ ಹರಿಶಿಣ ಮತ್ತು ಕುಂಕುಮ. ಅಸೋಸಿಯೇಟ್ ಸ್ಪಾನ್ಸರ್ ಶ್ರೀರಾಮ್ ಹಾಲಿಡೇಸ್, MGM ಹೆಲ್ತ್ ಕೇರ್, ಫ್ರೈಟ್ ಕನ್ಸಾಲಿಡೇಟರ್, ಯುವರ್ ಗ್ಲೋಬಲ್ லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர், ஆத்தூர் வேத பாடசாலை. இது வரைக்கும் யார்கிட்டயும் எந்த ஃபேவரும் கேட்டது கிடையாது. அவள் பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்தது. அதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு. ஏன் அகிலா, இந்த ரெக்கமெண்ட் பண்றதும் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு போறதும் உனக்கு பிடிக்காத விஷயமாச்சே? ஆமா, எனக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும், நியாயமா நேர்மையா நடந்துக்கணும். பாவம் கல்யாணிக்கு வேலை போயிடுத்து, மாப்பிள்ளை ஏதோ மனசுடிஞ்சு உட்கார்ந்துருக்கார். நீங்க போய் அவளுக்கு சமாதானமா ஆறுதலா ஏதாவது சொல்ல வேண்டாமா? எல்லாமே அவ கர்ம பலன். எது எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். இந்த தெய்வத்தின் குரல் புத்தகத்தை படிச்ச உடனே எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. முதல்ல இந்த வேதாந்தமா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. நாம இந்தியாவுக்கே திரும்பி வந்துட போறோம். ராம்ராஜ் காட்டன் பிரசன்ஸ் பெரியவா, சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ராம்ராஜ் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் பெரியவா. டைட்டில் ஸ்பான்சர் ராம்ராஜ் வேஷ்டிகள் சட்டைகள்.
இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. சோ இதுதான் நாங்க தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். நேர்கள் நீங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை டிலே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோமங்கள் எங்க பண்ண போறோம், எதனால இந்த ஹோமங்கள் பண்றோம், இதோட பிரதிபலன்கள் என்ன அப்படின்றது தான் நமக்கு இந்த சுவாமிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அதுவும் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னா சங்கரன் கோவில், சிவனும் நாராயணனும் அவதரித்த ஒரு ஸ்தலம், கோமதி அம்பாள் வந்து தவஸ் பண்ண ஒரு ஸ்தலம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற பாம்பாட்டி சித்தர் அந்த ஸ்தலத்துல தான் இப்பேற்பட்ட ஒரு ஹோமங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போறோம் 15ஆம் தேதி. சோ நீங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ கண்டிப்பா டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட பிரதிபலன்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு அவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயமும் வந்து எடுத்து சொல்லிட்டே இருக்கா. முக்கியமா வந்து இந்த சர்ப்பசாந்தி ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம், சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஓகே. ஆனா கந்தர்வராஜ ஹோமம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, இது வேற எங்கேயுமே பண்ணதில்லை. சங்கரா டிவி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹோமத்தை பண்றோம். சோ நீங்க மறக்காம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ டிலே பண்ணாம வச்சிருங்க. சோ இப்போ நம்ம எடுத்த உடனே காலருக்கு போயிடலாம். சுவாமி ஒருத்தர் லைன்ல இருக்கா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், நமஸ்தே மேடம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இப்ப கால் பண்ணாங்களே கடக லக்னத்துல படிச்சிருக்காங்க பேத்தின்ட்டு. நான் கூட கடக லக்னத்துல படிச்சிருக்கேன். கடக லக்னம் சிம்ம ராசி, லக்னத்துல கடக லக்னத்துல குரு சூர்யா இருக்கா, உச்சத்துல இருக்கா குரு சூர்யா. ஆனா சிம்ம ராசியில புதன் சந்திர சனி இருக்கா, சுக்கிர ராகு இருக்கா. சொல்லுங்க, யாரோட ஜாதகம்? என்னோட ஜாதகம் தான். நேத்து நான் கால் பண்ணேன், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதுக்கு. ஓகே. என்னோட கேள்வி, இப்ப குரு சூர்யா இருந்தப்போ கூட நான் சில பரிகாரம் பண்ணிருக்கேன், குக்க சுப்பிரமணியில பரிகாரம் பண்ணிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன செய்யுங்கன்ட்டு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுதா? இல்ல மேடம். ஓகே, சோ அதுதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? ஓகே, தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, சுவாமிகள் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அதாவது பெண்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானம்னு பேர். என்ன, அவ கடகலக்கணம், இவாளும் கடகலக்கணம் தான், இந்த சந்திரனுடைய லக்னம் தான். லக்னத்துல குருவும் சூரியனும். குரு லக்னத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆத்மகாரகன் குருவோட சேர்ந்து விசேஷம். அது வரைக்கும் ஓகே. இந்த குடும்பஸ்தானாதிபதி சூரியன் தான், அவரும் லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு, அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த 2ல சனி சந்திரன் வாழலாம் சேர்க்க இருக்கு இல்லையா, அங்கதான் பிரச்சனை. இன்னும் அந்த கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடம், அந்த களத்திரஸ்தானமே கணவனுடைய வீடு தான். அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானமும் அந்த சனியுடைய வீடு தான். புரியுது உங்களுக்கு? அப்ப சனியுடைய வீடு தான் களத்திரஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். அந்த சனி 2ல குடும்பஸ்தானத்துல லக்னாதிபதி சந்திரனோட சூரியன் சொல்லக்கூடிய பகை வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்து இருக்கிறதுனால அவ ஜாதகத்துல அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி அப்படிங்கறத குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடை அங்க இருக்கு அப்படிங்கிற அவ ஜாதகத்துல இருக்கு. சோ இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம், இது ஜாதக ரீதியான தோஷம் தான். இதனாலதான் சங்கரா தொலைக்காட்சி இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மற்ற ஹோமங்கள் நீங்கெல்லாம் பண்ணாலும் அந்த தோஷங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அது மட்டுமே கொடுத்துறாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இதுல பல ஹோமங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கா. அதுலதான் அந்த கந்தர்வராஜ ஹோமம், சுயம்பரா பார்வதி ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், அதுபோக நவகிரக சாந்தி ஹோமம், அப்புறம் நட்சத்திர சாந்தி ஹோமம். இப்ப இதுல நீங்க ஏதாவது ஒரு சில இப்ப நீங்க சர்பசாந்தி ஹோமம் மட்டும்தான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் கோட்கையில போய். ஆனா இதே மாதிரி மற்ற சாந்திகள் எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் அது அவளுக்கு சக்சஸ் கொடுக்கும். இதனுடைய அடிப்படையில தான் சங்கரா தொலைக்காட்சி ஏதோ ஒரு தோஷம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அது சரியாயிடுங்கிறது கிடையாது, சாஸ்திரத்துல கிடையாது. 10 பாவம் பண்ணா 10 பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். புரியுது உங்களுக்கு? உடம்புல ஒரு நோய் இருந்தானா பரவாயில்ல, அதுக்கு மட்டும் வைத்தியம் கொடுத்துக்கலாம். பல நோய்கள் இருந்தா எல்லா ஆர்கன்ஸுக்குமே நம்ம வைத்தியம் பார்க்கணும். அதே மாதிரிதான் இவா ஜாதகத்துல குடும்பஸ்தானம் பலகீனப்பட்டிருக்கு, சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் பலகீனப்பட்டிருக்கு, மாங்கல்ய ஸ்தானமும் பலகீனப்பட்டிருக்கு. சோ அதனால இவாளுக்கு நவகிரக சாந்தியும் பண்ண வேண்டிய ஹோமம் பண்ண வேண்டியிருக்கு. இது போக இவா நட்சத்திர சாந்தி இது வரைக்கும் பண்ணியிருக்காளான்னு தெரியல, அதனால நட்சத்திர சாந்தி இதுல பண்றோம். இது போக அந்த கணவனை ஈர்க்கிறதுக்கு தான் அந்த சுயம்பரா பார்வதியை நம்ம பண்ண போறோம்.
பண்ணும்போது ஆல்ரெடி ஏற்கனவே சர்பசாந்தி பண்ணியிருந்தாலும் நம்ம இங்க வந்து முறைப்படி ரொம்ப சாஸ்திரோத்தமா பண்ணும் பொழுது, அதுவும் அந்த பாம்பாட்டி சித்தர் ஆலயத்துல வச்சு பண்ணும் பொழுது, இன்னும் அந்த சங்கரங்கோவில் ஸ்தலம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க வந்து சர்பம் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். இப்போ ஒரு ஹோமம் பண்றோம் சொல்றோம்னா அந்த ஹோமம் எங்க பண்ண போறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சங்கரங்கோவில் ஸ்தலத்துல, அது நாகர்களுக்கெல்லாம் ஆதாரமான ஸ்தலத்துல வச்சு இந்த யாகத்தை பண்ணும்போது இங்க உள்ள சர்ப சாந்தி ஹோமத்துல அவளுக்கு முழு பலன் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம இந்த நவகிரக சாந்தியும் கிடைச்சிருது, நட்சத்திர சாந்தியும் கிடைச்சிருது. இதுபோ கந்தர்வராஜ்யம் பண்ணும் பொழுது சுயமரா பார்வை பண்ணும்போது எங்க இருந்தாலும் அந்த கணவனை இழுத்துன்னு வரக்கூடிய சக்தி இந்த ஹோம பிரசாதம் ஆத்துக்கு வந்த உடனே கிடைச்சிடும். ரொம்ப நன்றிகள் சுவாமி. சங்கரா டிவி சார்பா உங்க 2 பேருக்கும் வந்து எங்களுக்கு நன்றிகள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா காலர்ஸ் மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ நேயர்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சங்கரா டிவி தொடர்ந்து எதுக்கு பண்றோம் அப்படின்றதான் நாங்க வலியுறுத்திட்டே இருக்கோம். ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ டிலே பண்ணாதீங்க. சீக்கிரமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கால்ஸ் அப்புறம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துல பண்றோம், என்ன மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்றோம் அப்படின்றத நாங்க உங்களுக்கு விவரிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம காலர்ஸ்க்கும் வந்து அவளுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாம்பாட்டி சித்தர் ஸ்தலத்துல எங்க இருக்கு அப்படின்னா சங்கரன் கோவில்ல, அப்புறம் கோமதி அம்பாள் தபஸ் பண்ண இடம் சொல்லிட்டு இத்தனை சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலத்துல இப்பேற்பட்ட ஒரு யாகங்கள் ஹோமங்கள் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா இதை முன்னெடுத்து வைக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்றதுதான் ஒரு பிரதான ஒரு மந்திரமா இருக்கு சங்கரா டிவி. எல்லாருக்கும் எல்லா ஒரு விஷயமும் கண்டிப்பா நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முன்னேற்பாடுகள் நம்ம எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றத நம்ம நம்பிதான் இதெல்லாமே செய்யறோம். நாளைக்கு வேற ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி. வாங்க வாங்க, நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள